வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. பொண்ண கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. பொண்ண கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. சிலுவை மீதிலே சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. சொல்லுங்க. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. ஒரு நல்ல ஒரு நாடகத்தை உங்களுக்காக நடித்து காண்பிக்க இருக்கிறாங்க. மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்கிற ஒரு தலைப்பில் நம்முடைய டீன் பாய்ஸ் ஒரு அழகான ஸ்கிட் உங்களுக்காக. பரவாயில்லையே, ரீல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு சார். என்ன சார் ஹாஸ்பிட்டலா? ஆமாம் சார், இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சார். நீங்கள் வந்து மருத்துவம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு குணம் தருவோம் சார். மருத்துவம் பார்த்தா எல்லாரும் குணம் தான் சார் தருவாங்க, வேறு என்ன சார் தருவாங்க? ஆனால் எங்கள் டாக்டருக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். ஓ அப்படியா? தலைவலிக்கு 500 ரூபா, காய்ச்சலுக்கு 1000 ரூபா. வந்தீங்கன்னா நல்லா போய் பார்ப்பேன். நல்லா இருக்கே. சரி சார். சார் வாங்க சார், வாங்க சார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அதான் நோய் வாய்ப்பட்ட மாதிரி சார். இல்லை சார். சார் பரவாயில்ல சார். சார் எப்பா காலங்காத்தால வந்து காதை சொரிஞ்சிட்டு இருக்கான், யாரா இவன்? அவன் சொன்னது நல்லா இருக்கே ஐடியா. பேசாமல் நம்மளும் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருவோம். எங்கடா இருக்க? ஹலோ. ஹலோ சொல்றா. எங்கடா இருக்க? வீட்டில். வீட்டில் இருக்கியா? கிளம்பி வாடா. நான் வந்துட்டேன்.
எப்படிரா இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டான்? ஏன்னா நான் ஏத்த வீடு. சரி டேய், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருவோம். நீ இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்க? நான் இன்ஜினியர் தான், ஆனால் எனக்கு அசிஸ்டன்ட் டாக்டர் இருக்கான்ல. யார் அது? எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும், அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். அதான் நான் இருக்கேன் ப்ரோ. உன்னைய நான் யூஸ் பண்ணேன்னா நீ ஓடுவே, கிளினிக் ஓடாது. தயவு செய்து நீ வேண்டாம், வேற யாராவது எனக்கு வேணும், வேற ஏதாவது டாக்டர் வேணும். அதான் அவன் இருக்கானே. எவன்? அதான் அவன். அவன்னா? அவன்தான். அவனா? ஆ. அவனை கூப்பிடு. ஹலோ ஹலோ ஹலோ, நீ கொஞ்சம் இங்கே வர முடியுமா? இந்த வரேன். வாடா வாடா. எப்படிரா சப்வேக்கு போய் வச்சிருக்கானுங்களா? இவனும் சீக்கிரமா வந்துட்டான். ஏன்னா நான் 8th வீடுக்கு பக்கத்து வீடு. சரி அலெக்ஸ் சுந்தரம், எப்படி இருக்க? கால் மீ அலெக்ஸ். அலெக்ஸா ஏதோ ஒன்றுடா. சரி இப்போ எனக்கு நான் ஒரு கிளினிக் இது பண்ண போகிறேன், அதுக்கு நீ தான் எனக்கு டாக்டராக வரணும். நீ இன்ஜினியர்ல? நான் இன்ஜினியர் தான், ஆனால் டாக்டர் நீ இருக்கியே. சரி, என்னை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஓஹோ. கனடாவில் கூப்பிட்டாங்க. ஓஹோ. நீ கூப்பிடுறனால வாரேன். நீ ஒருத்தன் தான் டாக்டர் கிடச்சிருக்க, இல்லைன்னா அப்பயும் உன்னை விரட்டி அடிச்சிருப்பேன். சரி வா, நம்ம கிளினிக்கை நாளைக்கு ஆரம்பிப்போம். ஏம்மா என்னடா இது? ஏதோ கெட்ட கெட்ட கனவாக வேற வருது. கட்டில் கடியில் வேற ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கடா. தூங்கவா வேணாமா? ஏம்மா என்னடா இது? எனக்கு தான் அப்படி இருக்கா இல்லை வேற யாருக்கும் இருக்கா? ஸோ சரி, நான் தூங்கவே இல்லை, போங்கடா. முதல் நாள் அப்போவே லேட்டாக வரேனே. ஸோ என்ன செய்ய, என் அசிஸ்டண்ட் அதுக்கு மேலே லேட்டாக வரான். ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர? என்ன செய்ய? உட்காரு. அட வாட்ச்மேன் நமக்கு மேலே லேட்டாக வரான். என்னடா இது? தூக்கம் வேற வர மாட்டேங்கி. அதுக்கு அட்டல் கடியில் வேற ஏதோ இருக்கிற மாதிரி. இங்கே ஏதோ கிளினிக் இருக்கு போலயே. சரி பார்த்துட்டு போவோம். சார் இருங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சார்? யோ எனக்கு 1000 பிரச்சனை இருக்கேன். சார் இருங்க சார். யோ போயா. சார் வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். வெளில பாராப்பட்டிட்டு இருக்கான் சார். அவனால தான் சார் எங்கள் பிஸ்னஸே வேற லெவலில் போகுது. முதல்ல அவனை வெளியே துரத்துங்க டாக்டர், அப்போ தான் டாக்டர் உங்கள் பிஸ்னஸே. அப்படியா? உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. இல்லை பார்த்து உட்காருங்க. சரி சரி சார், உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் ஜாக்சன் சார். சார் நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் பேர் தானே சார்? உங்கள் தாத்தோட பெரிய ஃபேன் சார், கேட்டதா சொல்லுங்கள். சார் உங்கள் தாத்தா வேற லெவல் சார். சரி சார். ஜாக்சன். சரி சார், உங்கள் வயசு எத்தனை சார்? என் வயசு 20 சார். 20ஆ? பார்க்க 30 வயசு மாதிரி இருக்கீங்க. ஐயோ எனக்கே நோய் சரியில்லைன்னு வந்தால் உட்காந்து பாட. சார் சார் அவருக்கு ஒரு மரக்காண்டவர் சார், நீங்கள் கொஞ்சம் வாங்க சார். நீங்கள் சொன்னதாண்டா சார். வாங்க சார், வாங்க சார். வாங்க சார். சார் போகலாம், ஆனால் சேரையா தட்டி போட்டு போவீங்க? ஐயே இது கோவமான கேஸாக இருக்கு. சரி சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? 2 நாளாக தூக்கமே வர மாட்டேங்குது சார். கண்ணுக்கும் வரலையா? ஐயோ சரி கண்டினியூ பண்ணுங்க சார். கண்ணை மூடி தூங்கணும். ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது சார். கட்டில் ஐயோ கெட்ட கனவா? கண்டினியூ பண்ணுங்க சார். கட்டில் கடியில் ஐயோ கட்டில் கடியில் கண்டினியூ பண்ணுங்க சார். ஏன் டாக்டர் இருங்க, நான் சொல்லி முடிச்சு. சொல்லுங்க சார். கட்டில் கடியில் வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். அப்படியா? இருங்க செக் பண்ணுங்க. இதுக்கு எதுக்கு டாக்டர் ஸ்டெதஸ்கோப்லாம்? சார் நான் வந்து ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணுறதுல ஸ்பெஷாலிட்டி சார். எப்பா என்னது இது? எம்மா என்னது இது? ஐயோ என்னது இது? என்னாச்சு டாக்டர் இப்படி சொல்றீங்க? மருந்தெல்லாம் உங்களுக்கு ஒப்பேராது, உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தான் ஒப்பேரும். கவுன்சிலிங்கா? அது அப்படிதான். அதாவது இன்னைக்கும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் வரணும். ஃப்ரீ தானே? இல்லை, எல்லா நாளுக்கும் 500. 500? டோட்டல் 2500. 2000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட் 2499 ஒன்லி. என்ன டாக்டர் இப்படி ₹1 டிஸ்கவுண்ட் பண்றீங்க? சார் உங்களுக்கு ₹1 தான் சார் டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியும். சரி டாக்டர். சரி சார் ஃபோன்பே ஜிபேவா? நான் கையிலேயே கொடுத்துருந்தேன். சரி சார். சார் என் வைத்தியம் நல்லா இருந்துச்சா சார்? ஏதோ இருந்துச்சு. தேங்க்யூ சார். என்னது சார் 500? இப்போ எதுக்கு 500? இன்னைக்கு நான் வைத்தியம் பார்த்துருக்கேன்ல. யோ பேசினதுக்கலாமையா ₹500? ஆமாம் சார். பிடிச்சி தொலை. தேங்க்ஸ் சார். ஆமாம், இவன் பார்க்குற வைத்தியத்துக்கு ₹500. ரைட்டு, ₹500 ஆட்டையை போட்டாச்சு. என்னடா அந்த டாக்டர் வேற கவுன்சிலிங் வேற சொல்கிறான். கவுன்சிலிங் வந்தால் சொன்னால் பரவாயில்ல, ₹500 கேட்கான். இவனை வைத்தியத்துக்கு 500. கட்டை ஏட்டிஸ்டாம் பாரு. யார்? டேய் மைக்கேலு. ஜாக்சனே எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டா. என்ன கிளினிக்ல இருந்து வர? இல்லடா, நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்கி. கட்டில் கடியில் வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதான்டா வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கட்டிலுக்கு மேலேயா படுக்க? ஆமாம், ஏன் கேட்குற? இங்க வா. என்ன?
பணம் வரதுக்கு பாதி வெட்டின மாதிரி இருக்குங்க வாடா. கட்டையன் காதை கடிக்காம பாரு. எவன்டா அது? நீ சொல்ற. பரவாயில்லையே, நீ சொல்ற ஐடியாவும் நல்லதா இருக்கு. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். சரி, வரேன்டா. பாய்டா. எப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, சர்ச்சுக்கு போவோம். போயிட்டு நான் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தில் என் பிஸ்னஸ் எப்படி வளருதுன்னு மட்டும் பாருங்க மக்களே. ஆண்டவரே என் பிஸ்னஸ் வளரட்டும், ஆமீன். பாருங்க மக்களே, இந்த காலத்து பசங்க ரெண்டு செகண்ட்ல ஆமேன் போட்டு போறாங்க. என்னையா செய்யனா? அட ஜாக்சன் டாக்டர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நீ அப்படி இருக்க கூடாது. ஏன் டாக்டர்? டேய் நீ தானடா தூக்கம் இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருந்த. அட போங்க டாக்டர், என் ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா சொன்னா, அதுல இருந்து நல்லா தூக்கம் வருது டாக்டர். என்ன சொன்னா? கட்டிலுக்கு மேல தானடா படுக்க, தூக்கற மாட்டிக்கு கட்டிலுக்கு கீழே படுறா, நல்லா தூக்கம் வரும் டாக்டர். ஐயோ அப்பா, என்ன அறிவு! அவன் யாரா? அவனை முதல்ல போட்டு தள்ளணும். என்ன டாக்டர்? அவனை பாராட்டணும்னுடா. சரி டாக்டர். சரிப்பா, பாப்போம். இருந்த பிசினஸையும் கெடுத்து விட ஒருத்தன் இருக்கான். சரி, அடுத்த நாள் ஆச்சு. இன்னைக்காவது பிஸ்னஸ் கேவனா வாரானான்னு பார்ப்போம். நானும் பார்க்கேன், சிக்கிறவன் சிக்க மாட்டேங்கிறான், சிக்காதவன் வந்து சிக்கிறான். என்ன செய்ய? ஐயோ ஐயோ. அப்புறம் எனக்கு மருந்தெல்லாம் ஒரு இதில் எழுதித்தாடா. எனக்கு என்ன மருந்து எதுக்கு வரும்னு எனக்கு தெரியாது. நம்ம நோட் போய் எடுத்துட்டு வா. கொஞ்சம் டாக்டர் மாதிரி நடியா. நான் டாக்டர் மாதிரி நடிக்க, நீ முதல்ல என் நோட்டையும் ஸ்டெதஸ்கோப்பையும் எடுத்துட்டு வா. அது இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். வணக்கம்டா வணக்கம்டா, வந்து உட்காருங்க ப்ரோ. வாட்ச்மேன் என்னையா வேலை உள்ள போறாங்க? வரவே இருக்க மாட்டேங்க. சுத்தி வந்துட்டாருப்பா சார். சுத்தி வந்துட்டாரா? ஐயோ ஐயோ, இவனை வேலைக்கு வச்சு ஒன்றும் செய்ய முடியல. வாங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? எனக்கு வாய் நம்ம டேஸ்டே தெரியல டாக்டர். அப்படியா? உங்க பேர் என்ன? என் பேர் அர்னால்டு. என்ன அருணாகுடியா? அருணாகுலியா? அர்னால்டா. ஐசி. உங்க வயசு? என் வயசு 25 சார். 25? பார்க்க 15 வயசு பையன் மாதிரி இருக்கீங்க. இவனோட தம்பி மாதிரி இருக்கீங்க ப்ரோ நீங்க. பரவாயில்லையா, உட்காருங்க. சரி, உங்களுக்கு நாக்கில் டேஸ்ட் இல்லைன்னு நீங்கள் கரெக்டாக நில்லுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். நாக்கு தானையா சொன்னேன்? அது காட்டில் வைக்கிறதையா? பேஷண்ட்டுக்கு தெரியுது, எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு வேற வழி இல்லை. அந்த 8ஆம் நம்பர் டானிக்கு எடுத்துட்டு வாப்பா. அது வாயில ஒரு 2 சுட்டு ஊத்து பார்ப்போம். என்ன அது இவ்வளவு கசப்பா கசாயமா? சூப்பர் சார், உங்கள் டேஸ்ட் வந்துருச்சு. யோ என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? சரி, உன் வேலையை ஆரம்பி. சார், ஃபோன் பேவா ஜிபேவா? யோ நான் உங்களை ஏமாத்தலான்னு வந்தா நீங்க என்ன ஏமாத்துறீங்க? என்ன காசு? ரைட்டு சார், நாளைக்கு வாங்க சார். அடுத்த நாள். வாங்க. வணக்கம்பா. ஏடா அந்த வாட்ச்மேனை எதுக்குடா உன்னை வேலையில சேர்த்துருக்கேன்? எந்திக்கிச்சு வேலையை பார்க்க சொன்ன, என்னடா பண்ற நீ? தூக்கம் வந்துட்டு பாஸ். தூக்கம் வருதா? சரி உட்காரு. ஓகே. இவனை வச்சு நான் என்ன செய்ய? இது நம்ம அருணா கயிறு. எப்படி இருக்கீங்க? அர்னால்டா. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அப்படியா? அது எப்படி? நான் இங்க வரும்போது யாரோ என்ன வந்து விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போனாங்களா? அது யாரு? யாருன்னு தெரியலையே. இல்லையா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு மறந்து போதா? ஐயோ, இதுக்கு என்ன செய்ய? இல்லைங்க, செக் பண்ணிடுவோம். அது திரும்பி ஹார்ட்ல தான் சார் வைக்கணும். அப்படியா? இல்ல பரவாயில்ல, நான் தலையில வச்சு. அதே ஆமா, இவர் மண்டை வேலை செய்ய மாட்டேங்கி. மண்டையில இருந்து சவுண்ட் வர மாட்டேங்கடா. வராதுடா, நடிடா. ஐசி. சரி, நீ தானடா டாக்டர், நானாடா டாக்டர்? என்னது ப்ரோ? நான் டாக்டர், இவர் அசிஸ்டன்ட் டாக்டர் ப்ரோ. அதைத்தான் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னேன், உங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு வித்தியாசமா கேட்டுச்சு. அப்படியா? சரி, இவன் அதை எடுத்துட்டு வா. அந்த 8ஆம் நம்பர் டானிக் எடுத்துட்டு வாப்பா மறுபடியும். டாக்டர் 8 நம்பர் டானிக் வேண்டாம், அந்த கசப்பான டானிக் தானே. சூப்பர் சார், உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு டாக்டர். சோ ஃபோன் பே ஜிபேவா? அடி போடு டாக்டர். சரி, உங்களை திரும்பி ஏமாத்தலான்னு பார்த்தேன். திரும்பி என்கிட்ட 500 ரூபா வாங்கிட்டீங்க சார். உங்களால தான் சார். தம்பி காசு ஏன்ட்ட. உங்களால தான் சார் எங்க பிசினஸே ஓடுது. நாளைக்கு வரமாட்டேன். வரமாட்டியா? டேய், எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்குடா. தூக்கத்தை போடுமா? தூக்கத்தை போட்டுருவோம். இப்படி தூங்கிட்டு இருக்கான் இவன், நம்ம எப்படியாவது பழி வாங்கியே தீரணுமே. வெளியே என்ன நடக்கு? கண்ணு தெரிய மாட்டேங்கியா?
கஸ்டமர் அடே பேசன்றா பார்த்து பேசுறா மாட்டி போண்டா. சரி உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஐயோ 4 மீட்டர் தள்ளி உட்காந்துருக்க, பக்கத்துல வந்து உட்காரியா. எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது டாக்டர். இழு இழு இழு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பார்த்தா ஒன்றும் தெரியலையே. என் கட்டையை காணும் டாக்டர். கட்டையா? கட்டை எடுத்துருவாயா? இந்தாங்க சார் கட்டை. கட்டதான். சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? பார்த்தாலே தெரியலையா? பார்த்தா தெரியல, ஏன்னா நீங்க கட்டையை அப்பயே ஒத்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ எனக்கு கண்ணே தெரியல, அதை எப்படிப்பா ஊத்து பார்த்துட்டு இருப்பேன். ஓ உங்களுக்கு கண்ணு தெரியலையா? பார்த்தா தெரியலையே. ஆமா. இதுக்கு நம்ம என்ன மருந்துப்பா இருக்கு நம்மகிட்ட? நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை. நம்மகிட்ட ஒன்றும் இல்லையா? விளங்கிச்சு போ. இந்தாப்பா உன்னோட 1000 ரூபா. குடியா. என்னது 1000 ரூபான்னா 500 ரூபா நோட்டு தான் கொடுத்துருக்கான். சார் உங்களுக்கு கண்ணு தெரியுது. வேற லெவல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் ஃபோன் பே ஜிபேவா? ஐயோ திரும்ப என்ன ஏமாத்துறீங்களேயா? நான் இப்போதானையா ரெண்டு அட்டம்ப்ட் உங்கள்கிட்ட தோத்துட்டேன். 3வது அட்டம்ப்ட்டும் தோத்துட்டேயா? இங்க நாங்க என்ன கேம் ஷோ வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். 2 வாட்டி தோத்துட்டேன், 4 வாட்டி தோத்துட்டேன்னு. என்னயா? வேற லெவல். எப்பா நாளைக்கு வாங்கப்பா பாப்போம். போயா, இதோடய ஆட்டம் முடியுது. ஆட்டம் முடியுதா? சரி இன்னைக்கு நமக்கு வேலை முடிஞ்சது. நான் இன்னைக்கு வர மாட்டேன், நான் கொஞ்சம் ஊருக்கு போறேன், நான் நாளைக்கு வர மாட்டேன், நான் ஒருத்தன் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். சரி எவனையும் அமுச்சு விடு, நல்லவனா இருக்கட்டும், நல்ல டாக்டர் படிச்ச பையலா இருக்கட்டும். என்னையோட நல்லா படிச்சான் அவன். அப்ப வேற லெவல், நாளைக்கு அவனை கூப்பிட்டு வா. ஏய் மச்சான், உன்னையவடா அசிஸ்டண்டா அனுப்புனா போச்சு போ. ஏய் நேற்று ராத்திரி ஃபுல்லாக எனக்கு ஒரு கனவு. என்ன கனவுனா? என்ன கனவுனா, ஒரே யாரோ என்னை போட்டு நோய் நோண்டிகிட்டு இருக்காங்க. ஒரே எரிச்சல், தூக்கம் வரல, என்னை யாரோ போட்டு நோண்டிகிட்டு இருக்காங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா, அவங்கள அப்பாலே சாத்தானேன்னு சொல்லிட்டு விரட்டுறேன். அவங்களும் விரட்டி ஓடுறாங்க. நானும் 4 கிலோமீட்டர் தள்ளி பிடிக்க போகிறேன், ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணேன்னு தெரில எனக்கு. அதனால எனக்கு தூக்கமே இல்லை, நாள் ஃபுல்லாக தூக்கம். இங்கே பேர் உன் கோட்டையே வீட்டில் வச்சுட்டு வர, நீ எல்லாம் என்னடா அசிஸ்டண்ட்? ஐயோ போச்சு போ. அதை விடு. நில்லு, நம்ம வாட்ச்மேனை காணோம். அவனும் லேட்டு தானா? போச்சு போ. அண்ணா டேய், உன்னை வேலை எதுக்காடா சேர்த்தோம்? பாஸ்டர் அவர் கோட்டை வீட்ல வச்சு. பாஸ்டர் யாருடா இங்க? நான் டாக்டர்ரா. ஓகே டாக்டர். ஐயோ இவனை விவரம் கேட்டா தெரியாதவனெல்லாம் போய் சேர்த்துட்டேன் போ. சரி, இப்போ கஸ்டமர் ஆச்சு, பேஷண்ட் வர போகிறது இல்லை. நான் தூங்க போகிறேன், நீ வேற நைட்டு தூங்கலை. என்ன தூங்கணும் அவ்வளோதானே, கொரட்டை போட்டு தூங்குறேன். தம்பி பைக்கை கடிக்காம பாரு. தம்பி பாஸ்டர் இடப்படுற இடத்துல என்னப்பா தூங்கிட்டு இருக்க? பிள்ளைங்க டாக்டர் கொரட்டையை பார்க்கணும், உங்க கால் செவஞ்சு போயும். கொரட்டையா? ஆமா கொரட்டையா? ஆமா. அம்மா வெளியே சொன்ன மாதிரி அம்மா என்ன கொரட்டை? டாக்டர் தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் அசிஸ்டன்ட் டாக்டர் பரலோகத்துக்கே போயிட்டாரா? இது நம்ம ஸ்டீபன் ஆச்சே. ஸ்டீபன் ஐயோ வேண்டாம், உனக்கு எதுவுமே தரல. ஸ்டீபன் ஐயோ வேண்டாம். ஸ்டீபன் என்னை விட்டுருங்கய்யா. ஐயோ ஸ்டீபன் அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. டேய் ஆட சொன்னா அளக்காம பாரு. அளக்க சொல்ற, ஆட சொன்ன ஆடே உட்காந்து வேலையை பாடுறா. ஐயோ முதல்ல நீங்க தானே பாஸ்டர் ஆடுனீங்க. பாஸ்டர் யாருடா இங்க? டாக்டர். ஐயோ பாஸ்டர் நீங்களா? அப்பா வேலையை பார்க்குற இடத்துல தூங்கிட்டு இருக்கீங்க. யாரும் வரல, சொல்லுடா ஏதாவது. இங்க பாருங்க, டயர்ல சாருன்ட்டு அவங்கள பார்த்து பாஸ்டர். என்ன பாஸ்டர் மன்னிச்சுங்க பாஸ்டர், உட்காருங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர் கிளினிக் பைபிளோட வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? தலைவலிப்பா. தலைவலியா? இருங்க பாக்க. இப்ப நான் பாக்குறதுல உங்க வைத்தியத்துல ப்ரோ, நீ உட்காரு ப்ரோ, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ. அது ஸ்டெத்தோஸ்கோப்பா? இல்ல ப்ரோ, இது இல்ல பாஸ்டர், இது வந்து மண்டைக்கு வைக்கிறது. மண்டைக்கு வைக்கிறது? ஐயோ என்ன பொட்டுன்னு சத்தம் கேக்கு? அது பொட்டு வெடி. ஐயோ அவ்வளவுதான். ஐயோ தலை பயங்கரமா சவுண்ட் கேட்க, லேப்டாப்னு வெடிச்சிட போகுது. கேட்குமாப்பா? சவுண்டு கேக்கு, என்னன்னு தெரியல. ஐயோ இது பயங்கரமான தலைவலியாச்சே. பாஸ்டருக்கு போய் அந்த 17வது நம்பர் டானிக் எடுத்துட்டு வாப்பா. பாஸ்டர் இதை நீங்கள் வந்து டெய்லி வந்து இன்னும் ஒரு 2 நாளைக்கு காலையிலே ராத்திரி குடிச்சா போதும் பாஸ்டர். குடிச்சா போதுமா? வாங்கிட்டு போங்க பாஸ்டர். பார்த்து போயிட போறாரு. போயிட்டு வாங்க. அது கொஞ்சம் தான் மாட்டியிருப்போம் நம்ம இன்ஜினியர்னு. நல்ல வேலை பாஸ்டர் கேட்கல.
கரெக்டான டானிக்கை கொடுத்தியா இல்லை எப்படி அப்படிதான் நினைக்கிய. நினைக்கியா? சோழி முடிஞ்சிச்சு போ. தலைவலிக்கு 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 தலைவலிக்கா? எப்பா என்ன இது, கனவா நினவா? அதே பாஸ்டர், என்ன பாஸ்டர்? தலைவலிக்குப்பா தலைவலிக்குப்பா. ஐயா அங்கே உட்காருங்க பாஸ்டர், என்னை பிடிச்சி தலைவலிக்கு பாஸ்டர், உட்காருங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர்? தலைவலிக்கு. தலைவலிக்கா? ஏடா என்னடா மருந்து கொடுத்து தொலைஞ்ச உன்னைய? நான் சொன்னது 17ஆம் நம்பர்டா, 7ஆம் நம்பர் இல்லடா. மருந்து எடுத்துட்டு வாடா, போடா. காட்டுங்களா? சரி ஓட்டு போ பாஸ்டர். இப்போ பரவாயில்லையா பாஸ்டர்? நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சா? பரவாயில்லப்பா. பரவாயில்லையா? அப்பா அது போதும். அப்பவே நினைச்சேன். நினச்சிங்களா? படித்தேன். நான் இன்ஜினியரிங் தான் பாஸ்டர் படித்தேன். இன்ஜினியரிங்கே படித்தேன். நீ இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஏன்ப்பா போய் சொன்னேன்? நான் பிஸ்னஸ்ஸு பணம் ஆசை, அதனால நாங்கள் இன்ஜினியரிங் பண்ண நிறுத்திட்டு டாக்டர் வேலை ஆரம்பிச்சிட்டோம் பாஸ்டர். நாங்கள் இந்த தப்பு பண்ண மாட்டோம் பாஸ்டர். சரி பாஸ்டர், போயிட்டு வாங்க பாஸ்டர். யோபு 4:8 வாங்கி படிங்கப்பா. நீங்கள் திரும்பினோடனே மறுபடியும் தலைவலி வந்துருச்சுன்னு நினச்சேன் பாஸ்டர். யோபு 4:8 படிங்க. ஓ படிக்கணுமா? சரி பாஸ்டர், படிக்கும் பாஸ்டர். டேய் அந்த பைபிள் எடுத்துகிட்டு வாடா, அங்கே தான்டா இருக்கு. மாட்டிக்கிட்டோம் போ. எப்பா என்ன தூசியாக இருக்கு. டேய் என்னடா இவ்வளோ தூசியாக இருக்கு? அதை எடுத்தா தானே. டேய் பார்த்து இது பண்ணுறா, விட்டா கிழிஞ்சு போயிடும். இதை பிடிக்கணுமா? டேய் நீ யோபியை 4 தாண்டி ரொம்ப நேரம் ஆச்சுரா. எடுத்துட்டேன். அதாவது நான் கண்டறிகிறபடி அநியாயத்தை உழுது தீவினை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அதான் அறுத்துட்டோம்ல. சரி, இதுக்கு மேலே நம்ம திருந்த போகிறோம், நம்ம திருந்திட வேண்டியதான். சரி வாப்போம். சரி என்ன வாட்ச்மேன் இப்படி தூங்கிட்டு இருக்காரு? வாட்ச்மேன் மைக்கை கடிச்சு வரேன். ஏய் யாரா நீ பக்கத்து வீட்ல இருந்து ஓடி வந்துட்டியா? இல்லடா, இங்க கதையும் முடிஞ்சிட்டு கதவையும் முடியாச்சு. நீ ஏன் இன்னும் இங்கே இருக்க? பாஸ்டி டாக்டர் உள்ளதான் இருப்பாரு. டாக்டர் கிளம்பி ரொம்ப நேரம், அவர் திருந்த போயிட்டாருப்பா. அவரெல்லாம் திருந்த மாட்டார், நாளைக்கு வந்துருவாரு. அவர் வரமாட்டாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கிளம்பு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, கடைசியில் தெரியும். போயிட்டு வா. சரி சரி. அம்மா என் சம்பளம் போலாம். உனக்கு சம்பளமே கிடையாது. இவ்வளவு நேரம் சம்பளம் வாங்காமே இவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆமாயா, நீ கிளம்பு. முதல்ல சம்பளம் பணத்தை தந்துட்டு போ. அது நீ அவர்கிட்ட போய் கேளியா, நீ கிளம்பு. ஐயோ என் சம்பளம் பணம் போச்சு. நீங்கள் எல்லாம் நல்ல ரசித்த மாதிரி இருந்தது. சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததாக யூத் நம்ம கொயர் மீண்டும் நம்ம மத்தியில் 2 நல்ல அருமையான பாடல்களை பாட இருக்கிறார்கள். நீங்கள் அதை கேட்டு மகிழும்படி அன்பாக கேட்கிறோம். யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.
பக்தரே வாரும் அந்த சாங் வந்து மல்டிலிங்குவல் சாங்காக பாடுறோம். எப்படின்னா மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இந்த 4 வெர்ஷன்லேயும் பக்தரே வரும் அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மிகவும் பழமையான பாடல். அந்த பாடலை நாங்கள் அந்த 4 லாங்குவேஜ்லேயும் பாடுறோம். எல்லோரும் சேர்ந்து நம்ம தெரிஞ்சவங்க பாடுறோம். ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி பாடினாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஜூனியர் கேர்ள்ஸ் ஜில்லான ஒரு டான்ஸை ஜில்லான குளிர்காற்று என்ற பாடலுக்கு ஆட இருக்கிறாங்க. ஜூனியர் சேர்ந்த நம்முடைய கேர்ள்ஸ்.
நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லான காற்று சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் நல்ல அருமையாக ஒரு நடனத்தை ஆடினாங்க. தொடர்ந்து ஒரு சூப்பராக ஒரு ட்ராமா நடிச்சு காட்ட ஸ்கிட் நடிக்க இருக்கிறாங்க. பாடா இப்போ தான் சர்ச்சை முடிச்சு வெளில வந்திருக்கோம். ஆமாம். என்ன செய்ய, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடா? என் ஃப்ரெண்டோட அப்பா பெரிய பணக்காரரு. நான் அவர்கிட்ட சொல்லி நாளைக்கு நிலால வீடு கட்டலான்னு இருக்கேன். சிறப்பு. என் கூட வரியா? சரி வா நம்ம போ. நவீன் ஷாம் 2 பேரும் எங்க பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. நம்ம சர்ச்சை ஆன்ட்டிடா. அங்க ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்க 2 பேரும். என்ன பேசிட்டு வரீங்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, எப்படியும் ஒரு 2050க்குள்ளே நம்ம நிலாவில் போய் வீடு கட்டி இருப்போம். அதை பற்றி தான் டிஸ்கஷன் ஆண்டி. என்ன 2050 நிலாவில் குடியேற போறீங்களா? அப்படி சொன்ன அறிவாளி யாருமா தெரிஞ்சுக்கலாமா? இப்போ தான் இந்த சந்திராயன் 3லாம் விட்டாங்கல்ல ஆண்டி நிலாவுக்கு. சரி, இதுக்கு முன்னாடி இருந்தா அந்த ஆராய்ச்சியில் இருந்தாங்க, அது என்னாச்சு? அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்மகிட்ட ஒரு இது இல்லை. இப்போ ஒரு டெவலப்மெண்ட்லாம் வந்திருக்கலாம், அதனால இது கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆயிரும். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் உங்கள் சயின்ஸ் டெவலப்மெண்ட் ஆனாலும் நிலாவில் குடியேற சாத்தியமே கிடையாது. நம்ம இந்த பூமியில் மட்டும்தான் வாழ முடியும். என்ன ஆண்டி இந்த பைபிளை நீங்களும் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க? அப்டேட் ஆகுங்க ஆண்டி. இந்த பைபிளை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஏசப்பா இந்த உலகத்தை படிச்சிருக்காரு. அந்த ஏசப்பா என் கூட இருக்கிற வரைக்கும், இந்த பைபிள் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் எப்போவுமே அப்டேட் தான். இந்த பைபிளில் அப்படி என்ன இருக்க போகுது? ஆதாமேவில் படித்தாங்க, ஆபிரகாம் ஈசாக்கா ஆசீர்வதிச்சாங்க, அவ்வளோதானே. இந்த பைபிளை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறது இவ்வளோதான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ மழை பெய்யுது, மழை எப்படி வருது? அது ரெயின் எவாப்ரேட் ஆகி மேலே போய் எப்படியோ வருது ஆண்டி. சரி, இதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க? அது ஒரு 1000 எப்போன்னு தெரில. சரி, அதை உங்கள் சயின்டிஸ்ட் வாட்டர் எவரோபேட் மூலமாக தான் மழை வருதுன்றதை இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 3500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வேதாகமத்தில் யோபுவுக்கு நம்ம ஏசப்பா வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதில் ஒரு வசனம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? என்ன வசனம் ஆண்டி? அவர் மேகங்களை அணுவை போல மேகத்தில் ஏற பண்ணுகிறார், அவை மழையாக சொருகிறது. இந்த வசனம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை ஆண்டி. 3000 வருஷம் இப்போ உங்கள் சயின்டிஸ்ட் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதை 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏசப்பா நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ காற்று இருக்குது, அந்த காற்றுக்கு இடம் இருக்கா? நான் இதை சயின்ஸ் புக்கில் படிச்சிருக்கேன். நிறைய சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்து ஏருக்கு வெயிட் இருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே. ஏர் ஹேஸ் வெயிட் அப்படின்றத உங்கள் சயின்டிஸ்ட் இப்போ தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வேதாகமத்தில் பல 100 வருஷத்துக்கு முன்னால் ஏசப்பா காற்றுக்கு அவர் எடையை நியமித்திருக்கிறான்ற வசனத்தின் மூலமாக யோபுவுக்கு சொல்லியிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே ஆண்டி. சரி, அது மட்டும் இல்லை, இந்த வேதாகமத்தில் இன்னும் என்னெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? இல்லை ஆண்டி, நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வேதாகமத்தில் வானத்தை பற்றியும் பூமியை பற்றியும் சந்திரன் சூரியன் இதில் இல்லாத விஷயமே கிடையாது. அப்படியா ஆண்டி? கொஞ்சம் சந்திரனை பற்றி சொல்கிறீங்களா? சூரியனை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. நம்ம வேதாகமத்தில் ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் என்ன சூரியன் வட்டப்பாதையில் ஓடுதா, கண்டிப்பாக இந்த வசனம் பொய்ன்னு சொன்னாங்க.
ஆனால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் சூரியன் அதோட சூரிய குடும்பத்தோட மணிக்கு 22,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுதுன்னு நம்ம சயின்டிஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க. அந்த வசனத்தின் மூலமாக அவங்க ஒரு பெரிய வியப்பையே அடைஞ்சிட்டாங்க. வேதாகமத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கா அப்படின்ட்டு. அது என்ன வசனம் ஆண்டி? யோபுவுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காரு. இதை விட இன்னும் பெரிய இது சொல்கிறேன், நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குது தெரியுமா? அது நிறைய எண்ண முடியாது ஆண்டி. ஆனால் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு அதை எண்ண போகிறோன்னு ஒரு ஆராய்ச்சியில் இறங்குனாங்க. அது என்னாச்சு தெரியுமா? தெரியலையே ஆண்டி. தாளமீன்ற ஒரு பெரிய அறிஞர் என்ன சொன்னார் தெரியுமா? வானத்தில் 1055 நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னார். கெப்லர் என்ன சொன்னார் தெரியுமா? 1056 நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னார். ஆனால் பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் 400 மில்லியன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வானத்தில் நட்சத்திரத்தை எண்ண முடியாதுன்றத நம்ம வேதாகமத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட் இந்த வசனம் தான் உண்மை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன ரெண்டு பேரும் இப்படி பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, இவ்வளோ விஷயம் இந்த புத்தகத்தில் இருக்கான்னு யோசிக்க வேண்டாம். ஆமாம், ஏசாயால இருக்குல்ல, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல அப்படின்ற வசனத்தை பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏசப்பா நமக்கு சொல்லிட்டாரு. வேற என்ன, இன்னும் ஏதாவது கேளுங்க. அப்போது எல்லா ஸ்டார்ஸும் ஒன்று தானே, அது எப்படி டிஃபர் பண்ணாங்க? அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கும். ஆனால் அதுதான் கிடையாது. நட்சத்திரங்கள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் அது வேற வேற அப்படின்றத நம்ம ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை அந்த ஆராய்ச்சியில் இறங்கினாங்க. அப்படி என்ன வசனம் ஆண்டி அது? அது நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார். நட்சத்திரோட மகிமை வேற, நட்சத்திரங்கள் மகிமை விசேஷத்தில் இருக்குது, அவ வேற அப்படின்ற ஒரு வசனத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ அந்த நட்சத்திரத்தோட மாறுபாடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கிராஃப் முறையை பயன்படுத்தினாங்க. அதுக்கு பேர் தான் ஹெர்ட்ஸ்-ஸ்ப்ரங்-ருசல் டயக்ராம். இந்த கிராஃப் முறையை பயன்படுத்தி அவங்க வியப்பின் உச்சத்துக்கே போயிட்டாங்க இந்த வசனம் எவ்வளோ உண்மைன்றத. அற்புதமாக இருக்கேன் ஆண்டி. இது தெரிஞ்சிருந்தா நான் டெய்லி ஒழுங்காகவே பைபிள் படிச்சிருப்பேனே. அது மட்டும் இல்லை, நட்சத்திரத்தை பற்றி நான் இன்னொன்று சொல்கிறேன். ஓரியன்ஸ்னால் என்ன? குரூப் ஆஃப் ஸ்டார்ஸும்பாங்க. ஜியோகிரஃபியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்றத பற்றி இப்போ தான் நீங்கள் பல ஆராய்ச்சிக்கு பிறகு நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆனால் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதை பற்றி யாருக்கும் எந்த ஒரு அறிவுமே கிடையாது. ஆனால் 3500 அதாவது பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன வசனம் ஆண்டி அது? அது என்ன வசனம்? நம்ம யோபுல இருக்க அருமின் நட்சத்திரத்தின் சுகுந்த சம்பந்தத்தை இணைக்க கூடுமோ அல்லது மிருக சிஷ்யத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாளோ. இந்த வசனத்தின் மூலமாக ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கும் ஒரு புவியீர்ப்பு விசை இருக்குது. அந்த விசையை தாண்டி எந்த ஸ்டார்ஸும் வெளியவும் வராது, அந்த குரூப்ஸ் ஒன்று ஒட்டாது. இந்த வசனத்தை பார்த்து உண்மையிலே விஞ்ஞானிகள் இந்த வேதாகமம் எவ்வளோ அற்புதமானதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அற்புதமாக இருக்கேன் ஆண்டி. நீங்கள் சொல்ல போய் தான் எனக்கு பைபிளில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லணும். கொஞ்சம் இந்த பூமியை பார்த்து சொல்கிறீங்களா? இந்த பூமி எப்படி, இந்த பூமியோட ஷேப் என்ன? ஸ்பெரிக்கல் ஷேப்பும்பாங்க. அதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க? இப்போ தான். என்ன, நீ ஜியோகிரஃபியில் படிச்சிருப்ப இல்லையா? ஆனால் எப்போ 1946 தான் அவங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் மூலமாக கொஞ்சம் பேர் நம்பினாங்க இந்த பூமி உருண்டைன்றத. 1960 தான் சேட்டலைட் மூலமாக ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் இமேஜ் மூலமாக இந்த பூமி உருண்டைன்றத எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் அப்படின்னு. இந்த வசனத்தின் மூலமாக தான் பூமி உருண்டதா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அற்புதமாக இருக்கு ஆண்டி, இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு சயின்டிஸ்ட் ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் விஷயம் இருக்கணும்? மாஸ், டைம், ஃபோர்ஸ், அந்த மாதிரி ஒரு 5 விஷயம் இருக்கணும். ஓகே, அந்த 5 விஷயமும் இருக்கிற மாதிரி நான் ஒரு வசனம் சொல்லட்டா? சொல்லுங்க. யோவான் 1:1. சரியா? நீங்கள் 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கும்போது
இந்த 5 விஷயத்தையும் அந்த வசனத்தையும் கம்பேர் பண்ணி எனக்கு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? சரி. ஓகே ஆண்டி. அப்போ பைபிளில் இவ்வளோ அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்கா ஆண்டி? ஆமாம், இந்த பைபிளில் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. இந்த பைபிளில் ஒரு குடும்பம், இது மட்டும் இல்லை, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், அம்மா அப்பா எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், மந்திரி எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், பணிவிடைக்காரன் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாமே இந்த பைபிளில் இருக்குது. ஆண்டவர் இந்த உலகத்தையும் படைச்சி மனுஷனையும் படைச்சி இந்த மனுஷர் எப்படி வாழணுன்ற விதியையும் நமக்கு இந்த வேதாகமத்தில் எழுதி கையில் கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? படிக்காமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட சயின்ஸ் அப்டேட் புக்கா இல்லை இந்த பைபிள் அப்டேட்டான புக்கா? சத்தியமாக உங்கள் பைபிள் தான் ஆண்டி அப்டேட்டான புக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நீங்கள் மட்டும் சொல்லலைன்னா எங்களுக்கு பைபிளை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆமாம் ஆண்டி. ஓகே, பைபிளை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல வராங்க எங்கள் காமராஜ் காலனி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க 1966 டிசம்பர் 4 வானொலி கண்டுபிடிக்கப்பட்ட பின் அறிவிக்கப்பட்ட முதல் அறிவிப்பு லூக்கா எழுதின விசேஷம். 2500 முறை சோதிக்கப்பட்டு எல்லா தலைவர்களாலும் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே புத்தகம் நமது வேதாகமம் மட்டுமே. உலகில் அதிகமான மொழியில் பெருக்கப்பட்ட ஒரே புத்தகம் நமது வேதாகமம் மட்டுமே. விண்வெளியில் எடுத்து செல்லப்பட்ட ஒரே புத்தகம் நமது வேதாகமம் மட்டுமே. அநேகமாரும் பொன்வெளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. சங்கீதம் 99:72. உமது வேதகத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும் பொழுது என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:18. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொடுக்கின்றபடியால் முதியவர் பார்க்கிலும் ஞானமுள்ளவராக இருக்கும். சங்கீதம் 119:100. 1.19 நேசிக்கிறேன். 159. BIBLE, yes, that's the book for me. I stand alone on the word of God. BIBLE, BIBLE, yes, that's the book for me. I stand alone on the word of God. BIBLE, வேத புத்தகம் எனக்கேற்ற புத்தகம், நான் நிற்கும் தேவ வாக்குத்தான வேத புத்தகம். புத்தகம் எனக்கேற்ற புத்தகம், நான் நிற்கும் தேவ வாக்குத்தானே வேத புத்தகம். காமராஜ் காலனி சண்டே கிளாஸ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பராக பண்ணாங்க. நல்ல ஜோராக கை தட்டி சிஸ்டர் சுபா அண்ட் அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பாராட்டுவோம். நல்ல ஒரு தீமை எடுத்து அதை நல்லா நேர்த்தியாய் பண்ணார்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம டீன் கேர்ள்ஸ் வந்து அருமையான ஒரு பாடலுக்கு நடனமாட இருக்கிறாங்க. ஸோ கைகளை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணுவோம்.
அருமையாக டான்ஸ் பண்ணாங்க, அழகாக கலக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த ப்ரோக்ராம் போயிடுவோம். நம்முடைய டீன் கேர்ள்ஸ் நல்ல ஒரு அருமையான மைம் நமக்கு அவங்க செய்து காட்ட இருக்கிறாங்க. பாவம். வியாதி. சாபம். தரித்திரம். துக்கம். அவமானம். பயம். வெறுப்பு. மன அழுத்தம். பெருமை. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததுக்கான முக்கிய நோக்கமே மனுஷனை பாவத்திலேருந்து மீட்டெடுக்க தான். அவரும் நம்முடைய பாவத்தெல்லாம் சிலுவையில் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாங்க. அவருடைய தேவ நீதியை இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தந்திருக்காங்க. வியாதி. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வியாதி தான், எல்லாரும் இருக்காங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார்னு சொல்லுது.
அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாயிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சுகத்தை அனுபவிக்க முடியும். சாபம். இன்னைக்கு நான் என்ன செஞ்சாலும் முன்னேற முடியல, என்ன செஞ்சாலும் விளங்கலை, எவ்வளவோ நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கமே நம்மளோட சாபத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு தான் ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தாங்க. இன்னைக்கு உலகத்தில் பாதி பேருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் அநேகர் கஷ்டப்படுறாங்க. இல்லாமையினால, வறுமையினால, அவங்களோட தரித்திரத்தினால கஷ்டப்படுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வந்து இந்த பூமிக்கு வந்து நம்மளோட தரித்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்காருன்னு வேதம் சொல்லுறோம். துக்கம். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் மகிழ்ச்சியும் இழந்திருப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கான நோக்கம் நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் அவர் மீட்டு எடுக்க தான் வந்திருக்காங்க. அவர் இழந்து போனதை ரட்சிக்கவும் அதை கொடுக்கவும் தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்காங்க. அவமானம், நிந்தை, இதை யார் மாற்ற முடியும்னு ஏங்கிட்டு இருக்க அநேகர் இருப்பாங்க. யார் என் தலையை உயர்த்த முடியும், யார் எனக்கு உதவி செய்ய முடியும்னு. ஆனால் ஏசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் அவர் சாம்பலுக்கு பதிலாக நமக்கு சிங்காரத்தை கொடுக்க தான் ஜீசஸ் வந்திருக்காங்க. பயம். நம்மளோட எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம், பொருளாதாரத்தை குறித்து பயப்படுறோம், பிள்ளைங்களை குறித்து பயப்படுறோம், அநேக காரியங்களை குறித்து பயப்படுறோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உங்களை விட்டு விலகிறதில்ல, உங்களை கைவிடுறதில்ல, நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டான்னு சொல்கிறாங்க. அவரோட விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவரை நம்பும்போது அவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு பலனாக இருப்பார். வெறுப்பு. நாமளே வெறுக்கிறோம், மற்றவங்களையும் வெறுக்கிறோம். இருதயத்தில் பல கசப்புகள் இருக்குது, பலரை மன்னிக்க முடியல. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கார். அவர் அன்பாக இருந்தது தான் அவரோட ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சாரு. அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்படுது. அவரை போல நம்மளால் வாழ முடியும். இன்னைக்கு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு. ஆனால் ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்து நம்மளோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. என்னோட சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உங்களோட இருதயம் கலங்க வேணாம், பயப்பட வேணாம்னு சொல்கிறாங்க. ஆண்டவரோட இன்னொரு பேர் கூட சமாதான பிரபு. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். பெருமை. ஜீசஸ் வந்து தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், மனித ரூபம் எடுத்து நமக்காக வந்தார். ஆண்டவர் கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தினதால தேவன் அவரை உயர்த்தினார். நம்மளும் ஜீசஸை போல கடைசி வரைக்கும் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி உணர்வோடு இருப்போம். இன்னைக்கு உலகத்தில் பாதி பேர் நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்ந்தேன், எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன் எதுவுமே தெரியாது. ஒரு நோக்கமே இல்லாத வாழ்க்கை, ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. ஆனால் நீங்கள் இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய திட்டத்தை உங்கள் இருதயத்தில் தராரு. ஆண்டவர் வெறும் திட்டத்தை மட்டும் தரல, அதை நிறைவேற்றி முடிக்க உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகிற வரைக்கும் ஆண்டவர் உங்கள் கூடயே இருக்கார்.
நம்ம நினைக்கிறோம் இது மட்டும்தான் ஜீசஸ் தந்தாங்களான்னு. இதை விட பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்காரு, அவரோட நித்திய ஜீவன். நம்ம என்னென்னைக்கும் ஜீசஸ் கூடயே இருக்கிற மாதிரி பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கான வழியையும் ஜீசஸ் நமக்கு தந்திருக்காங்க. தேங்க்யூ. ரொம்ப நேர்த்தியாக ஒரு மைமை செஞ்சு காமிச்சாங்க. இது இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நமக்கு இருக்குது. குயிக்காக யூத் பாய்ஸ் இப்போ ஒரு ஸ்கிட் நடித்து காண்பிக்க இருக்கிறாங்க. கீழ்ப்படிதல் என்கிற தலைப்பில் யூத் பாய்ஸ் நமக்கு ஒரு ஸ்கிட்டை நடித்து காண்பிப்பாங்க. மம்மி சொல்லு தம்பி. மம்மி நான் போகிறேன் மம்மி. என்ன தம்பி சொல்ற? மம்மி நான் போய் ஆகணும் மம்மி. தம்பி இப்படி சொல்லாதப்பா. மம்மி நான் இப்படி போய் தான் மம்மி ஆகணும் ப்ளீஸ். தம்பி தங்கச்சிலாம் உன்னை நம்பி தான்ப்பா இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு போறியா தம்பி? மம்மி ப்ளீஸ் என்னை டிசிஷனை மாற்ற வைக்காதீங்க மம்மி. மம்மி ப்ளீஸ் நான் போகிறேன் மம்மி ப்ளீஸ். எங்கே வந்திருக்கோம்? ஐயோ சாமி இடத்துக்கு வந்துட்டோமே. ஐயோ நேரமாயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியலையே. பாப்பா எம்மம்மா எங்கள் சாமியார் எங்கேருந்து வருவாருன்னே தெரியலையே. ஐயோ மணி என்ன ஆயிருக்கும்? ஐயோ மணி 7:30. முழு பௌர்ணமி வேலையா? நீ பௌர்ணமி ஆச்சே. சும்மாவே சாமி உக்கரத்தில் இருப்பார், இன்னைக்கு முழு உக்கரத்துலலாம் இருப்பார். பஸ்மமாக்கிட்டு வர. ஐயோ அடிக்கி மின்னல் அடிக்கி. ஐயோ வேணாம் சாமி வேணாம், விட்டுருங்க. இரி சுவாமியே வரல, இன்னும் நம்ம தான் பயந்துட்டோமோ. சரி சும்மாவே சாத்துன்னு அடித்து ஓட வருவார. இனி என்ன பண்ண போகிறாரோ? ஏதோ உருண்டு ஓடுது தெரியுதா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் இதாச்சே. எலுமிச்சம்பழமா? ஐயோ சாமி வர போறேன்னு அர்த்தமே. ஐயோ இடி அடிக்கணும். எங்க இருக்கு? எல்லாரும் அங்க பாருங்க, சாமி வர போறாரு. எல்லாரும் இங்க பாருங்க, சாமி இங்க இருக்காரு. சாமி வாங்க சாமி, வாங்க சாமி சுவாமி பஸ்மாகிட்டாரு. சுவாமி சொல்லு. தங்களை காண்பதற்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். ஓ, அந்த பெண்ணை உள்ளே வர சொல். சுவாமி பெண் இல்லை, ஆண். ஏதோ பழக்க தோஷம். மன்னித்து விடுங்கள். அந்த ஆணை உள்ளே வர சொல். சரிங்க சாமி. யாராங்க? வேகமா வாடா. ஐயா நீங்க தான் எப்படியா காப்பாத்தணும்? நான் ஏன்டா உன்னை காப்பாத்தணும்? இல்லையா பையனையா? உன் பையனை நான் எதுக்கு காப்பாத்தணும்? ஐயா வயிறு வலியால உயிர் போற மாதிரி துடிக்காயா? வயிறு வலிக்கா? ஐயா வாயால வைத்தால போதியா? வாயால வைத்தால போதா? வாயால வைத்தால போதா? இது ஊரு ஃபுல்லா பரவற நோயால. இதுக்கு மருந்தே கிடையாது, வைத்தியம் பார்க்க முடியாது, ஓடிரு. ஐயா நீங்க தான் எப்படியா காப்பாத்தணும்? ஐயா இந்த நாயை வெளியே போக சொல்லு. வாயா, நீ வேற சும்மா வாயா. சும்மாரியா, அவன் சொன்னா கேட்க மாட்டான்யா. சும்மாரியா. ஐயா நீங்களா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சொன்னா உண்மையாதான் இருக்கும். இங்க வாயா, சும்மாரியா. ஐயா நீங்க பார்த்து பண்ணி விடுங்கய்யா. இதுக்கு மருந்து எல்லாம் கிடையாது, வைத்தியம் உனக்கு பார்க்க முடியாது. ஒன்னு சொல்றேன், ஏதோ தெய்வ குத்தம் ஆயிட்டு உன் குழந்தைய சந்தோஷம். சாமி பொறுமை சாமி, பொறுமை சாமி. இல்ல எலுமிச்சம்பழம். சரி எலுமிச்சம்பழம். உன் புள்ள பொழைக்கணும்னா உன் தெய்வத்துக்கு பலியிட்டு தெய்வத்தை சந்தோஷப்படுத்து. ஒருவேளை உன் தெய்வம் சந்தோஷப்பட்டுச்சுன்னா உன் புள்ள பொழைக்கும்.
வேற வழியே இல்ல. இந்த இதுக்கெல்லாம் வைத்தியமே கிடையாது. ஓடிரு. ஐயோ நான் என்ன பண்றது? ஐயோ பையனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுதாங்களே. ஐயோ ஐயோ. ஏய் இங்க என்னடா பண்ற? உன் பிள்ளை அங்க செத்துட்டான்டா. இல்ல என்னடா சொல்லுத? பையன் செத்துட்டானா? ஐயோ ஐயோ. வைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, கை வெட்டிட்டாங்களே, பிள்ளைய இழந்துட்டேனே. ஐயோ பையனும் போயிட்டான். தனி மரமா நிக்க விட்டானே நீ. ஐயோ என்னையா என்ன ஐயாவை காணோம். இளநி வாங்க வச்சுட்டு எங்க போனாரு தெரியலையே. என்ன செய்யலாம்? வெயில் வேற சுள்ளுலையா அடிக்கி. ஐய கையில வேற ஒரு இளநி. சரி ஒரு மடக்கு தான் குடிப்போமே. ஆகா தேனாய் நிக்கையா, தேனாய் நிக்கையா. இன்னொரு மடக்கு தான் அடிப்போம். கணக்கு தொப்பிய போட்டதுதான் போட்டான். எழுதிக்கிட்டே இருக்கான் ஐயா. ஐயா சரி யாரு வரதுக்கு இன்னொரு மடக்கு குடிச்சிருவோம். ஐயோ தண்ணி காலியாகி போயிட்ட. என்ன பண்ணலாம்? சரி கொஞ்சம் தண்ணி வா. தண்ணி எப்படிலாம் ஊத்தியாச்சு. ஐயா வரதான் பாக்கி. ஐயா கும்பிடுறையா. ஐயா இந்தாங்க. காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. சரி உட்காரு பாரு பாரு. ஐயா இந்தாங்க இளநி. இளநா இருக்கியா உங்க இளநி? என்ன வெட்டினாலே 2-3 சொட்டு கீழே விழுந்திருக்கும் போல இருக்கு. ஐயா நம்ம பண்ணையில வர இளநி ஃபுல்லா உள்ள இருந்து நீர் ஊத்தடிக்கியா. சரி சரி ஏதோ சொல்லுத கேட்போம். இனிப்பா இருக்குண்ண. ஐயா கொஞ்சம் நிறைய ஊத்தடிச்சிட்டு போல ஐயா. சரி 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 இதை புடி கொண்டாங்க ஐயா. ஆகா அடிச்சு வேண்டிதான். அதுக்கு இன்னொருத்தன் வரான்னு சொல்லி. யாரில் வராங்க? ஐயா என்ன வேலைக்கு ரொம்ப நாள் ஆளை காணோம்? ஐயா பையன் செத்துட்டான் ஐயா. சரி எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? சரி சரி கேள்விப்பட்டேன். சரி கணக்கு இவனுக்கு என்ன கணக்குன்னு பாரு. ஐயா 5 நாள் வேலை பார்த்துருக்கான் ஐயா. ஒரு நாளைக்கு 2 காசு ஐயா. ஒரு நாளைக்கு 2 காசுனா 10 காசு வருது. இவனுக்கு 10 காசாக கொடுக்க. சரி கணக்கு இவனுக்கு ஒரு 7 காசு கொடுத்து அனுப்பு. சரியா. என்ன கணக்கு சரிதானா உனக்கு? ஐயா நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். சரி 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 நாளிலேருந்து வேலைக்கு சீக்கிரமா வா. கும்பிடுறேயா. சரி இந்த உனக்கு இளநி கதையை சொல்லி. ஐயா பலையாளியா நீங்கள். அவனுக்கு படிப்பறிவு இல்லைன்னொடனே 10 காசுக்கு பதிலாக 7 காசை கொடுத்து ஏமாத்திட்டீங்களா ஐயா? ஆமாம் கணக்கு இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாமல் முட்டாளாக இருக்கிறது வரைக்கும் நமக்கு லாபம் தானே அது. கரெக்டு தான் நீங்கள் சொன்னால் கரெக்டு தான் ஐயா. சரி சரி நீ கணக்கு பாரு. சரியா. சரி ஆமாம் இங்கே வாழ இந்த இளநி கதையை சொல்லி என்னன்ட்டு. ஐயா நீ குடிச்ச மாதிரியே தெரியுதா? ஐயா குடிக்கலையா. நம்ப முடியலையே. ஐயா குடிக்கலையா. நம்புங்கய்யா. சரி உன்னோட பிறவை பார்த்துக்கிடுதேன். சரிங்க ஐயா. ஆமா ஹலோ மாப்பிள்ள
வாடா மாப்பிள்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா மச்சான்? நல்லா இருக்கியா? சௌக்கியமா இருக்கம்பா. நல்லா இருக்கேன் மச்சான். அப்புறம் என்ன கடை பக்கம் ஆளே காணோம்? கொஞ்சம் வேலையா போச்சு. மச்சான் முகத்துல ஏதோ கலை தெரியுதே. இல்ல, பொண்ணு பார்க்க போறேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் முகத்துல கல்யாண கலை வந்துட்டு. அப்படியாப்பா? இன்னொரு தடவை சொல்ல. மச்சான் முகத்துல கல்யாண கலை வந்துட்டு. வரட்டும் வரட்டும். உட்காருப்பா உட்காருப்பா. சரிப்பா. இல்ல தம்பி நில்லு. உனக்கு எந்த ஊரு? பக்கத்து ஊர்ண்ணே. பக்கத்து ஊரா? பக்கத்து ஊர்ல எந்த தெருல? 2வது தெரு. 2வது தெருவா? இல்ல அங்கே உட்காரல. ஏய் ஏய், எங்க பக்கத்துல இருந்து உட்கார்ற? நாற்காலி. நீ நானும் ஒன்னால கீழே போய் உட்காரல. வந்துருவான் உடனே பக்கத்துல ஒசாரத்துல உட்கார்றதுக்கு. இல்ல என்னல அவனுக்கு சரிச்சமா போய் உட்கார்ற, இங்க போய் உட்காரல. ஓ, சரி சரி, என்ன சாப்பிடுற? ஒரு காபி தண்ணி போடுப்பா. கொடுப்பா கொடுப்பா. சரி. இல்ல, அற்புதமா இருக்குப்பா. நல்லா இருக்கா? உனக்கு என்னப்பா, உனக்கு எல்லாமே இனிப்பா தான் இருக்கும். இல்ல நீ என்ன சாப்பிடுத? காபி தண்ணி தாங்க. காபி. இதை எடுத்துக்கோ. சரிப்பா, இந்தா வச்சுக்கோ. நமக்குள்ள என்ன மச்சான்? வச்சுக்கப்பா. இருக்கட்டும் புது மாப்பிள்ள, வச்சுங்க. என்னப்பா சொன்ன? புது மாப்பிள்ள இதுக்காக வச்சுக்கோப்பா. இந்தாப்பா வச்சுக்க. பாப்பண்ணா. சிரட்டை. இல்ல என்னல சிரட்டையை கடை கொண்டார? உன் சிரட்டையை கழுவி என் கடையில் வைக்கவா? எடுத்துட்டு போல. காசு? காசா? வச்சுட்டு போல. இதுல ஒரு கேள்வியால பேசிட்டு நிக்க. கிளம்புல. பையனும் போயிட்டான். சமமா எந்த மரியாதையும் கிடைக்க மாட்டேங்கு. இந்த உலகத்துல இருந்து நான் என்ன செய்ய போறேனோ? என்ன ஏதோ பெட்டி கிடக்கு. யாரும் பாட்டு போயிருப்பாங்களோ? யாரும் பக்கத்துல இருக்காங்களான்னு பார்ப்போம். உள்ள என்ன இருக்கும்? திறந்து தான் பார்ப்போமே. என்ன ஏதோ கட்டங்கட்டமா இருக்கு. ஐயோ, சரி என்னத்தையாவது அமுக்கி பார்ப்போம். என்ன வெளிச்சம் வருது? தொடக்கூடாது, எதையும் தொட்டுட்டோமா? ஐயோ குழப்பமா இருக்கே. ஐயோ என்னமோ நடக்குதே. ஐயோ நான் எங்க இருக்கேன்? ஐயோ என்ன பெரிய பெரிய கட்டடமா இருக்கு. ஒன்றும் புரிய மாட்டேங்க. தொடக்கூடாது, எதையும் தொட்டுட்டோமோ? என்ன ஏதோ விட்டு விட்டு எரியுது. ஏய் யாரா இவன்? ஐயோ மாயா இருக்கானே, சரியில்லையே நம்மாளு. யாரா இவன்? தம்பி தம்பி, உன்னை கூப்பிடுறான். போ. நான் எங்க இருக்கேன் கொஞ்சம் சொல்லுங்களேன். நடு ரோட்ல நிக்கியா, லாரி கீரி அடிச்சு எது பேர் அதுங்க வாயா. லாரியா? தம்பி லாரினா என்னது? நம்ம காலையில பாளையங்கோட்டையில எப்படி ஒரு லூசை நீ பார்த்துருக்க? பாளையங்கோட்டையா? தம்பி நம்ம பாளையங்கோட்டை இவ்வளோ பெரிய கட்டணமா அமைஞ்சு பெருசா இருக்கு. தம்பி எந்த வருஷம்? 2023யா? 2023?
1900 முடிஞ்சு 2000 முடிஞ்சு 2023 வந்துட்டா. தம்பி இன்னுமாப்பா உலகாளியல? இரு 2023 ஒரு வாரத்தில் முடிய போகுது. நீ யார் நீ? முடிய போதா? யோ ஒண்ணுமே புரியலையே. மச்சான் லூஸில் முழு மெண்டலு காலங்கத்தில் நம்ம உயிரை எடுக்க வந்துட்டான்டா. ஐயோ இவங்க வேற என்னமோ சொல்லிதாங்க, ஒன்றும் விளங்க மாட்டீங்க. பெரிய பெரிய கட்டடமாக வேற இருக்கு. என் ஊருக்கு வழி சொல்லையும் ஆள் இல்லை. எங்கே போய் திரிய? சுவாத்துக்கு என்ன செய்வனோ? ஐயோ ரொம்ப சங்கடமான காரியம். பாளையங்கோட்டையில இப்படி வெயில் அடிக்க கூடாது. வந்தாச்சு வயிறு வலிக்கு பக்கத்துல வந்தாச்சு. தம்பி தம்பி உனக்கு என்னாச்சு? வயிற்று வலியா? ஒரே டிசென்ட்ரி வலிவுடு. தம்பி தம்பி கொஞ்சம் நில்லு. தம்பி அப்படின்னா என்னது? வாயால வைத்தால போகுதியா இவன் வேற. தம்பி தம்பி நீ அவனை விட்டு விலகியா? ஃபஸ்ட்டு பரவர நோய்யா, என் பையனை இழந்துட்டு நீக்கையா, சொன்னா புரிஞ்சுக்கோயா. விலகியா அவனை விட்டு. கொஞ்சம் விட்டா புடுங்கிருயா, போயா அங்கிட்டு. புடுங்கிருமா? தம்பி தம்பி சொன்னா புரிஞ்சுக்கோயா, பரவர நோய்யா, இதுக்கு வைத்தியம் கிடையாதுயா. இதுக்கு தான் வயிற்று வலிக்கு தான் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காங்க. குறுக்கால வந்துட்டு வலி மறிச்சிட்டு இருக்க, போயா அங்கிட்டு. எனக்கு வேற சொன்னா புரிய மாட்டேங்கு. என்னத்த சொல்ல, என் பையனை இழந்துட்டு நிற்கேன். யாரியா நீ? இந்த காலத்துல வந்து வயிற்று வலிக்கு வைத்தியம் இல்லைன்னு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. என் தம்பியை இப்போ அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சிங்க மாதிரி வருவான் பாரு. சிங்க மாதிரி வாடா தம்பி. இப்போதான் ஃப்ரீயா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். டேய் இன்னும் சாவலையா? யாரியா நீ? என்ன வாயா இது? இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? வயிற்று வலிக்கு வைத்தியம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? எந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கிற நீனு? யா சொன்னா புரிஞ்சுக்கோயா, இதுக்கெல்லாம் வைத்தியம் கிடையாதுயா. வாயால வைத்தால போவினாங்க. என் பையனை இழந்துட்டு நிக்கையா. ஓ நீ காலராவ சொல்லுறியா? இது காலு அறாவா? காலரா தெரியாதா? அதுக்கெல்லாம் வைத்தியம் வந்து பல வருஷம் ஆச்சியா. மருத்துவ உதவிலாம் கொடுத்துட்டாங்கய்யா. மருத்துவ வசதி வந்துட்டா? யா அதை கண்டுபிடிச்சது யாரு? அந்த மருந்து பேர் என்னது? என்னைய பார்த்தா டாக்டர் மாதிரியா இருக்குது. போயா அங்கிட்டு. வாடா தம்பி நாம போவோம். எல்லாரும் வரவும் ஃபுல்லா குழப்பி விட்டு தான் போறான். என்ன சின்ன பிள்ளைங்கலாம் கூட்டம் கூட்டமா ஓடி வராங்க. ஒரே மாதிரி சொக்கா போட்டிருக்காங்க, பையெல்லாம் போட்டிருக்காங்க. ஒருத்தவன் தம்பி சின்ன பிள்ளைங்களாம் ஏன் கூட்டம் கூட்டமா ஓடி வராங்க? நாங்கள் இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம் அங்கிள். இவனும் குழப்பதான் செய்தான். நீ ஸ்கூல்னா என்னது? ஸ்கூல்னா பள்ளிக்கூடம். ஓ பள்ளிக்கூடம். மீ பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ பேர் படிக்காங்க. யாருனாலும் படிக்கலாமா? ஓ படிக்கலாமே தம்பி. இந்த மாதிரி பள்ளிக்கூடம் கட்டடம்லாம் கட்டி படிக்க உதவி செஞ்சது யாருப்பா? அது பாஸ்டர் அடிக்கடி அவங்க பேர் சொன்னாங்க. அவங்க யாரோ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க நினைக்கேன். சரியா தெரியல. நான் ஆனால் பாஸ்டர்கிட்ட உங்களை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்களேன். தம்பி முதல்ல இந்த பாஸ்டர்னா யாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. போங்க அங்கிள், விளையாடாதீங்க அங்கிள், ஒன்றுமே தெரியல உங்களுக்கு. என்ன வயிற்றுல குத்துதான்? தம்பி உன்னைய மாதிரிலாம் படிப்பறிவு இல்லைப்பா எனக்கு. நீ இந்த வயசுலே எனக்கு மேலே படிச்சிருக்க. நான் இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தும் இன்ன வரைக்கும் படிக்க வசதி இல்லாமல் இப்படி இருக்கேன். என்ன செய்ய? சரி வாங்க அங்கிள், உங்களை நான் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். சரி பாருங்க அங்கிள், இதான் எங்கள் சர்ச்சு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க? மொத்தமாக ஒன்றா ஒற்றுமையா? ஐயா என் வாழ்க்கையில் நான் இப்படி பார்த்ததே இல்லையா. அதோ பாஸ்டரே வந்துட்டாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. ஓ இவங்க தான் பாஸ்டரா? பிரைஸ் தி லார்ட். யா கும்பிடுறையா. உட்காருங்க.
ஐயோ, நான் உங்களை மேல சொன்னேன். ஐயா ஐயா நீங்க படிச்சவங்க உங்களுக்கு சமமான. அட உட்காருங்க பிரதர். என்ன படிச்சவன் படிக்காதவன்ட்டு? ஐயா நான் என் பிறந்ததுல இருந்து எனக்கு சரிசமமா யாரும் இப்படி நடத்துனது இல்லையா. உங்களால மட்டும் எப்படியா இவ்வளோ அன்பு செலுத்த முடியுது? காரணம் இந்த இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய தெய்வமாக இருந்தோம், மனுஷனாகிய நம்ம பாவியாக பிறந்த நம்மளோட பாவத்தை நீக்கிறதுக்காக நமக்கு சமமாக மனுஷனாக வந்திருக்கப்போ நம்ம சக மனுஷனை ஏன் சமத்துவத்தோடு நடத்தக்கூடாது? ஓ இயேசு. ஆமாயா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட இந்த வெள்ளைக்காரங்க அவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கெலாம் அதில் ஒன்றும் விருப்பம் கிடையாது, பிடிக்காதியா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. நிறைய பேரோட எண்ணம் அப்படி தான் தவறானதாக இருக்குது. வெளிநாட்டு கடவுளை யாரையோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னும், இல்லைனா ஏதோ வெளிநாட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வந்து மதம் மாற்றுறாங்க அப்படின்னும் தவறான எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. அவங்க சர்வ உலகத்துக்கும் இருக்கிற தேவனை தான் நம்மகிட்ட சுமந்து வந்தாங்க. மாம்சத்தில் வந்து இயேசுவை நம்மளால் கண்களால் காண முடியல. இயேசுவை சுமந்து கொண்டு எத்தனையோ கடல் தாண்டி நம்ம இடத்துல வந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அந்த சர்ச்சஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் காரணம் மிஷினரிஸ் தான். ஐயா இது இது பெரிய பெரிய கட்டடம்லாம் கட்டி இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிற மாதிரி செஞ்சது அவங்களா? ஆமாம் ஐயா, அந்த மாதிரி நான் மிஷினரிகள் கூட தான். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் ரொம்ப அவங்கள தப்பா நினைச்சிட்டோம்யா. நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு தனிநபரோட கீழ்ப்படிதல் ஒரு சமுதாயத்தையே மாற்ற முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னையா சொல்றீங்க? ஒரு தனிநபரோட கீழ்ப்படுதல் இந்த சமுதாயத்தையே மாற்ற முடியுமா? வாங்க பிரதர், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தனிநபரோட கீழ்ப்படிதல் ஒரு சமுதாயத்தையே மாற்றும். அம்மா ப்ளீஸ்மா. தம்பி உன் டிசிஷனை மாற்ற ட்ரை பண்ணு தம்பி. மம்மி ப்ளீஸ், நான் மிஷினரியாக போய் ஆகணும் மம்மி. தம்பி என் பேச்சை கேடுப்பா. நம்ம ஜெர்மனி நாட்டில் நிறைய பேர் உண்மையான கடவுள் அறியாமல் இருக்காங்கப்பா. நீ அவங்களாவது போய் ஹெல்ப் பண்ணாப்பா. மம்மி ஜெர்மனியில் மக்கள் வந்து ஆண்டவரை மட்டும்தான் அறியாமல் இருக்காங்க. ஆனால் மற்ற நாட்டில் ஆண்டவர் அறியாமல் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேர், படிப்பறிவு கூட இல்லாமல் இருக்காங்க மம்மி. ரேனியஸ், உன்னை நம்பி இந்த குடும்பத்தை நீ விட்டுட்டு போறான்னு முடிவு. ரேனியஸ் ஏன் தம்பி? மம்மி இது ஏன் ஆசை இல்லை, இது காட்ஸ் வில். இதுக்கு எதிராக நான் போக முடியாது. நான் இது கீழ்படிச்சு தான் ஆகணும் மம்மி. தம்பி போதே தம்பி. தன் தாயை கடைசியாக பார்க்கும் தருணமாக இருக்கலாம் என்று தெரிந்தும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் மேன்மையான காரியம் என்று ரேனியஸ் தன்னை அர்ப்பணித்ததன் விளைவே இன்று நாம் பார்க்கிற திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், பாளையங்கோட்டை ஆகும். போதும் போதும் என்கிற அளவுக்கு நமது பட்டணத்தை தேவாலயங்களாலும், பள்ளிகளாலும், கல்லூரிகளாலும், மருத்துவமனைகளாலும் நிரப்பிச் சென்ற தன்னலமற்ற மிஷினரிகளுக்காய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது என்பதை அறிந்த மிஷினரி ஒருவர் சொன்னது, அழியாத ஆத்துமாக்களுக்காய் அழிந்து போகிற வாழ்க்கையை இழக்கிறவன் முட்டாள் அல்ல, அழிந்து போகிற இந்த ஜீவன் அழிவில்லாத ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு பயன்படுத்தும் என்பதே மிஷினரிமார்களின் எண்ணமாக இருந்தது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற கட்டளையை மறந்தோர் அநேகம். சபைகள் மிஷனரிகளை உருவாக்கும் தொழிற்சாலைகளாய் காணப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்தவனாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு பிரதான வேலைதான், அது ஆத்துமாக்களை அழிவிலிருந்து காப்பதுவே. நன்றி. நல்ல ஒரு கருத்தோடு ஒரு ஸ்கிட் நம்ம வாலிப சகோதரர்கள் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு நடனம், எங்க குல தெய்வம் இயேசு அந்த பாடலுக்காக டீன் பாய்ஸ் ஒரு டான்ஸ் ஆட இருக்காங்க. அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாழணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு.
எதிர்பார்க்கும் துட்டு நண்பா எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட அல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கூட்டணிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையா முதுகலையே குத்துச்சு. கூட்டணிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையா முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சு, கம்ப்ளீட்டா ஆறுச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. அடுத்தபடியாக நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் பாட இருக்கிறாங்க. அவங்க பாடும்போது நாம் உற்சாகமாக காணிக்கைகளை ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று நம்ம கொடுக்க இருக்கிறோம். ஸோ டீச்சர்ஸ் சாங், ஆஃபரிங் சாங். தெய்வம் மண் மீது வந்த செய்தி சொல்ல போறேன். ஒரு விண்மீனாய் வானத்துல ஜொலிக்க போறேன். தெய்வம் மண் மீது வந்த செய்தி சொல்ல போறேன். அன்பு இயேசுவிடம் போக வழி காட்ட போறேன். பெரும் ஞானிகளை ஒன்றாக சேர்க்க போறேன். ஒரு விண்மீனாய் வானத்துல ஜொலிக்க போறேன். தெய்வம் மண் மீது வந்த செய்தி சொல்ல போறேன். நீயும் ஒரு நட்சத்திரமாகணும், அந்த பேரொளியில் உன் பக்கம் சேரணும். இயேசுவிடம் போக வழி காட்டணும். மண்ணில் இயேசுவாக நீ என்றும் வாழணும். நீயும் ஒரு நட்சத்திரமாகணும், அந்த பேரொளியில் உன் பக்கம் சேரணும். இயேசுவிடம் போக வழி காட்டணும். மண்ணில் இயேசுவாக நீ என்றும் வாழணும். ஒரு விண்மீனாய், ஒரு விண்மீனாய், ஒரு விண்மீனாய் வானத்துல மண் மீது வந்த செய்தி சொல்ல போறேன். பாதி தேடி அலைகின்ற கூட்டம் இங்கே உண்டு. பயணத்திலே பயத்தாலே வாட்டம் காண்பதுண்டு. தனிமையிலே வழிகாட்ட யார் வருவார் என்று தத்தளித்து தடுமாறி தவிப்போரும் உண்டு. பாதி தேடி அலைகின்ற கூட்டம் இங்கே உண்டு. பயணத்திலே பயத்தாலே வாட்டம் காண்பதுண்டு. தனிமையிலே வழிகாட்ட யார் வருவார் என்று தத்தளித்து தடுமாறி தவிப்போரும் உண்டு. உலகின் ஒளி நான் என்று சொன்னவர் இங்கே.
முகவழி காட்டணும் மண்ணிலே சுவாக நீ என்றும் வாழணும். தொடர்ந்து ஒரு யூத் பாய்ஸோட டான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்று சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே பாதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல நீரே புண்ணியம். மதமா மாசு விட்டு மின கஷ்டப்ப போட்டு மெஸ்ஸியா பயணம் கொண்டாடுவோம். கால்கள் நடனமாட மேல தாளங்கள் முழங்க மகிமையின் ராஜாவை பார்த்திடுவோம். உன்னத தேவன் அவர், உலகையாளும் ராஜா அவர். மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத தேவன் அவர். அணுக்குள்ள பாவம் நீக்கும் மன்னாதி மன்னன் அவர். மறுபடி வரப்போகும் மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர். சினுக்கா டான்ஸ் பாட்டு மினுக்கா ஸ்டெப்பா போட்டு ஏசப்பாவை நாம் பார்த்திடுவோம். சில்லா சில்லுன்னு கில்டா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம். உன்னத தேவன் அவர், உலகையாளும் ராஜா அவர். மனிதர்கள் மாறினாலும் மாறினாத தேவன் இவர். அணுக்குள்ள பாவம் நீக்கும் மன்னாதி மன்னன் இவர். மறுபடி வரப்போகும் மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர். சூப்பர், நல்ல ஒரு டான்ஸ். உங்கள் திறமைகளை தாளந்துகளை கர்த்தருக்காக மாத்திரம் பயன்படுத்துங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சூப்பராக இருந்தது. ஓகே, அடுத்தது நம்ம யூத் கேர்ள்ஸ் அருமையாக ஒரு மைம் அவங்க இது பண்ணி காண்பிக்க போகிறாங்க.
காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. தேங்க்யூ. அலைபேசியில் பேச நேரம் உண்டு, அழைத்தவருக்காக பேச நேரமில்லை. அலைந்து திரிந்து வேலை செய்ய நேரம் உண்டு, அழிந்து போகிற மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல நேரமில்லை. நம்ம பைபிளில் பார்க்குறோம், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, யாரை நான் அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாய் போவான் என்று. இன்னைக்கு நரகத்திலிருந்தும் கூட ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்? இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்து மரித்து நரகத்திலிருந்து கதறிய ஒரு மனுஷன் ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து, பிதாவாகிய ஆபிரகாமே, என்னோட பிறந்த சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் லாசருவை சுவிசேஷத்தை சொல்ல அனுப்புங்க என்று கதறினான். இன்னைக்கும் அதே போல் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம உறவினர்களை பார்க்க போகணுன்னா கூட கையில் ஸ்நாக்ஸோடு போகிறோம். அப்படியானால் ராஜாதி ராஜாவாக உங்களுடைய என்னுடைய இரட்சகர் இயேசு வரும் பொழுது வெறுங்கையாய் போய் நின்றாய். நம்மளை போல வெட்கப்பட்டு போபவர்கள் யாருமே கிடையாது. பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாதவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறது, நான் உன்னை அறியேன் என்று. அதனால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை
திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிப்போம். இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுவோம். அவருடைய அன்பை பறைசாற்றுவோம். நன்றி. தேங்க்யூ. நம்ம யூத் கேர்ள்ஸ் நல்ல ஒரு அருமையாக ஒரு செய்தியோடு அந்த மைமை நடத்தி காமிச்சாங்க. குட்டீஸ் கடைசியாக ஒரு கிறிஸ்மஸ் மேஞ்சர் சீனை அவங்க நடித்து காண்பிக்க இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்முடைய தலைமை போதகர் நம்ம மத்தியில் வந்து அவர்கள் பேசி அவங்க நிறைவு செய்வாங்க. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Jingle bells,
jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. தொடர்ந்து நம்முடைய போதகர் அவர்களுக்கும் உதவி போதகர்களாக இருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு சின்ன வெகுமதி, ஒரு பரிசு நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுக்க இருக்கிறோம். பிரதர் சாம்சன் பிரபாகர் அவர்கள் முன்னால் வந்து இந்த பரிசுகளை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது பாஸ்டர் ராம்கி, நீங்கள் வந்து இந்த பரிசை பெற்றுக்கொள்ளுங்க. அதை தொடர்ந்து எனக்கும் ஒரு பரிசு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஸோ அதை நான் வாங்க இருக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்முடைய சீனியர் பாஸ்டர் அவர்கள் அந்த பரிசை பெற்றுக்கொள்வாங்க. நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வெகுமதி நம்ம யூத் அண்ட் டீன்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக அது அளிக்கப்படுகிறது. நம்முடைய உதவி போதகர் பாஸ்டர் எஸ்ஜி பிரேம்குமார் அவர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2023 நடந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவில் எல்லாரும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நல்ல நம்முடைய போதகர்கள் பாஸ்டர் பிரேம் குலோமே, பாஸ்டர் ராம்கி, வினோத் மற்றும் உடன் ஊழியர்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, மென்ஸ், விமென், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் சிறப்பாக செயல்பட கர்த்தர் கிருபை செய்தார். ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் கிறிஸ்மஸ் புது வருஷம் ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் எந்திரிக்கலாமா? ஜெபம் பண்ணி நிறைவு செய்யலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, பரலோக பிதாவை, உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தில் உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியிலே எங்கள் பிள்ளைகள் பங்கு பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நல்ல ஆசிரியர்கள், பெற்றோர், சபை மக்கள், உடன் ஊழியர்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனுக்கென்று பயன்படும் பாத்திரங்களாக அவர்களை பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளை பாதுகாத்து கொள்ளும். நாளைக்கு நடக்கிற கிறிஸ்மஸ் ஆராதனைகள், புது வருஷ ஆராதனைகள் எல்லாவற்றையும் பொறுப்பு நடத்தும். ஒரு எந்திரிப்பிறாக கனமும் மகுமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சீசகம் வருவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. Happy Christmas. Amen.